அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் சொசைட்டி கிளாஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். டே 4 இது. இந்த கிளாஸ் இல்லாமல் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோங்க. யாரெல்லாம் வந்து ட்ரைபல்? ஹூ ஆர் ட்ரைபல்ஸ்? ட்ரைபல் பீப்புள் யார் யார்? ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், எஸ்டி சொல்லுவாங்க. ட்ரைபல் பீப்புள் அண்ட் ஷெட்யூல்ட் பீப்புள்ஸ் ஆர் இண்டிஜினியஸ் குரூப். ட்ரைபல் பீப்புள்ஸையும் எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைபல்ஸையும் வந்து ஒரு இண்டிஜினியஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு தனித்துவமான இனத்தை சேர்ந்தவங்க. who have historically lived in forest. அவங்க பன்னெடுங்காலமாக காடுகள்லையும் மலைகள்லையும் ரிமோட் ஏரியாஸ் வந்து அவங்க வாழ்வாங்க. அவங்க பப்ளிக்கோட வந்து கான்டாக்டில் வந்து இருக்க மாட்டாங்க. வித் their ஓன் கல்ச்சர், லாங்குவேஜ் அண்டு கஸ்டம்ஸ். அவங்களுக்கான ஒரு தனியான கல்ச்சர் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்கான சில வழிமுறைகள் இருக்கும். இவங்கள தான் நாம் ட்ரைபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கலாக அவங்க காடுகளில் வசிக்கக்கூடியவங்க. சிம்பிளாக சொல்லணும்னா காடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள். தே ஹாவ் எ ஓன் கல்ச்சர் அண்டு லாங்குவேஜஸ் அண்டு கஸ்டம்ஸ். சரிங்களா? ஆர்டிகல் 342 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் empowers the president to specify the scheduled tribes. ஆர்டிகல் 342 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு? இந்த இடங்கள்லாம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரை வந்து பிரசிடென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்ட் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன, தனித்துவங்கள் என்னென்னு பார்க்கும்போது, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? ஜியோகிராஃபிக் ஐசோலேஷன். அவங்க தனித்துவமாக தான் இருப்பாங்க. மக்களோட வந்து ஒரு காமன் மக்களோட, ஒரு ஜென்ரிக்கான மக்களோட அவங்க சேர்ந்துருக்க மாட்டாங்க. லிவ் இன் ரிமோட் ஹில்லி அண்டு ஃபாரஸ்ட் ரீஜன். மலைகள்லேயே காடுகள்லேயும் ஒரு ரிமோட்டான ஏரியாக்களில் மட்டும்தான் காடுகள் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு டிஸ்டிங்க்ட் கல்ச்சர் இருக்கும், தனித்துவமான கல்ச்சர் இருக்கும், யூனிக் கஸ்டம்ஸ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், மியூசிக் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ ஊட்டியில் நடக்கக்கூடிய அடிக்கடிக்கு ஒரு தனித்துவமான ஒரு பாட்டெலாம் இருக்கும். இப்போ இந்த ஐயப்பனும் கோஷம் அப்படிங்கிற கேரளா ஃபிலிமு கூட ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. இதில் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு மியூசிக். எக்கனாமின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் பேஸாக தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு கார் தயாரித்து விற்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஃபாரஸ்ட் எல்லாம் பண்ண முடியும், ஹண்டிங் பண்ண முடியும், ஷிஃப்டிங் கல்டிவேச்சர் பண்ண முடியும், ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண, நம்ம இந்த பாசி மணி ஊசி மணிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து செய்வாங்க. லாங்குவேஜஸ், அவங்களுக்கான ஒரு ஸ்பீக்கிங் டயலாக் லாங்குவேஜஸ் இருக்கும். அவங்க நாம் பேசக்கூடிய மொழிகளை பேச மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு தனித்துவமான லாங்குவேஜ் இருக்கும். அது எழுத்து வடிவமாக இருக்குன்னா கிடையாது. ஸ்பீக் ட்ரைபல் டைலக்ட்ஸ், கோண்டி, சந்தாலி, பிலி, இதெல்லாம் வந்து அவங்க பேசக்கூடிய மொழிகள். சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, அவங்க வந்து பழனிகள்லாம் இருக்காது, ஈகிலிட்டேரியனாக இருப்பாங்க, எல்லாரும் சமமாக இருப்பாங்க, கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங்காக இருப்பாங்க. ஒரு இனக்குழுக்கில் அவங்க கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லோ லிட்ரஸி அண்ட் ஹெல்த், எஜுகேஷனில் அவங்க லேக்கிங்காக இருப்பாங்க. ஹெல்த் கேர் ஆக்சஸை வந்து அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஒரு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஃபெசிலிட்டி தான் அவங்களுக்கு இருக்காது. மேஜர் ட்ரைபல் குரூப்ஸ் இன் இந்தியா. இதில் கூடிய மேஜரான ட்ரைபல் குரூப்ஸ் என்னென்ன? சென்ட்ரல் இந்தியாவில் கோண்ட், பில்ஸ், ஒரேயன்ஸ், இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருப்பாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் என்ன? இந்த மத்திய பிரதேஷ் இந்த பகுதியில் வந்து சொல்லலாம் சென்ட்ரல் இந்தியா. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, நாகாஸ், மிசோஸ், போடோஸ், காசிஸ், சமஸ்த ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது தோடாஸ், சென்ச்சோஸ், இருளாஸ், இவங்களாம் வந்து சவுத் இந்தியாவில் கூடிய ட்ரைப்ஸ் பீப்புள். அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஜராவாஸ், கிரேட் அந்தமானிஸ், இவங்க எல்லாமே வந்து ட்ரைபல் பீப்புள். இந்தியா ஹேஸ் ஓவர் 700 tribes comprising about 8.6% of the population. 2011 எடுக்கப்பட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் டோட்டலாக வந்து 8.6% வந்து ட்ரைபல் பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ ஓவர் 700 ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. இதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வாஸ்டாக தான் இருக்கவங்க. ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அடுத்து இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த ட்ரைபல்ஸ். மக்கள் ஒரு 8.6% ஆஃப் ட்ரைபல் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? லேண்ட் ஏலியேஷன் என்ன பண்ணுறாங்க? ஒரு மைனிங்காகவும் டேம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காகவும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய லேண்டை வந்து அக்விசிஷன் பண்ணுறாங்க. அப்படி அக்விசிஷன் பண்ணும்போது லேண்ட் ஏலியேஷன், அவங்களுடைய இடத்துலேருந்து அவங்க இடத்துலேருந்து அவங்கள ஏலியேட் பண்ணுறோம் இல்லையா, லேண்ட் ஏலியேஷன் நடக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது டியூ டு த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் காரணமாக. ஒரு ரோடு ஃபெசிலிட்டி கொண்டு வரும், மைனிங் ஃபெசிலிட்டி கொண்டு வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது? மைக்ரேஷன் ஏற்படுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே பார்த்தோம், ட்ரைப்ஸ்னால் என்ன? அவங்க ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள், தே ஹாவ் எ ஓன் கல்ச்சர்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்கள்ட்ட வெளியே வரும்போது காமன் பீப்புள்ஸோட அவங்க மெர்ஜ் ஆகும்போது அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டி வந்து லாஸ் பண்ணுறாங்களா? ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது. மால் நியூட்ரிஷன், புவர் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர். அவங்களுக்கு போதுமான சத்து கொண்ட உணவுப் பொருட்கள் வந்து காட்டில் கிடைக்குதானா? இல்லை. அவங்க ஹெல்த் கேர் ஏதோ டிசீஸ் வருது அப்படின்னா அவங்களால ஹெல்த் கேர் வந்து அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது.
எஜுகேஷன் கேப், அவங்களால அந்த கல்வி அறிவு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னா கிடைக்காது. நிறைய ட்ராப் அவுட்ஸ் வந்து நடக்குது. லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ரிமோட் ஏரியாஸில் ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், நிறைய பேர் மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வட்டிக்கு விடுறவங்க, ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் மிடில் மேன்ஸ், இவங்க எல்லாமே அவங்களுடைய உழைப்புகளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இன்சர்ஜென்சி அண்டு மிலிட்டரிசம், இன்சர்ஜென்சி, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ சத்தீஸ்கரில் கூட இந்த மாவோயிஸ்ட் வராங்க, நக்சலைட்ஸ் வராங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து லெஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கும். இது ரெட் கார்டர்னு சொல்லுவாங்க. நாம் இன்டர்னல் செக்யூரிட்டியை நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அதில் இந்த லெஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? இப்போ கான்ஸ்டியூஷனாகவும் லீகலாகவும் இந்த ட்ரைபல் பீப்புளை நாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்? ஆர்டிகல் 46 ப்ரொமோட் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை அவங்களுக்கு எஜுகேஷனையும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 46 டிபிஎஸ்ஒய்ன்றதுங்க டிபிஎஸ்பியில் நம்ம சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு 5th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபல் ஏரியாஸ் மெயின்லேண்ட் இருக்கக்கூடிய ட்ரைபல் லேண்ட் சொல்கிறாங்க. 6th ஷெட்யூல் என்ன சொல்கிறாங்க? அட்டானமி டு ட்ரைபல் ஏரியாஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். என்னென்ன? அது கான்ஸ்டியூஷன் வித்தின் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து பல டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ மேகாலயா, மிசோராமில் 6th ஷெட்யூல் வந்து சொல்லுது. அது வந்து பெசா ஆக்ட் வந்து 1996 கொண்டு வராங்க. எம்பவர் த கிராம் சபா ஷெட்யூல் ஏரியா கூடிய கிராம் சபாவை எம்பவர் பண்ணுறதுக்காக. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 கொண்டு வராங்க. ரெக்கக்னைஸ் த ட்ரைபல் ரைட்ஸ் ஓவர் ஃபாரஸ்ட் லேண்ட். அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபாரஸ்ட் ரைட்ஸை அவங்களுக்கு என்ஷூர் பண்ணுறது. இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது இல்லாமல் சில ஸ்கீம்ஸும் இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ்? வன்பந்து கல்யாண் யோஜனா, ஹோலிஸ்டிக் ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ். வல்பந்து கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரைபிளில் வந்து ஹோலிஸ்டிக்காக எப்படி டெவலப் பண்ணுறது. ட்ரைஃபெட் ப்ரொமோட் த ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ். அவங்களுடைய ட்ரைபல் ப்ராடக்ட்ஸை இப்போ நம்ம சில பொருட்களை வந்துருப்பாங்க. இப்போ இந்த ரசகற்பூரம், அப்புறம் வந்து இந்த பாசி மணிக்கல், இதெல்லாம் வந்து அவங்க தான் கிடைக்கும். அப்புறம் புலிப்பல், இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி அவங்க வந்தாங்கன்னா நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரைஃபெட். ஏக்லேவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், இது எதுக்காக இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது? ட்ரைபல் பீப்புளுக்காக மட்டுமே, அவங்களுடைய எஜுகேஷனுக்காக. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்குறோம் அடிக்கடி நியூஸில். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இன் கான்ஃப்ளிக்ட் வித் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இப்போ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மக்களை நம்ம வெளியேற்ற சொல்கிறோம். இது ஒரு பிரச்சனை வருது இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் மூலமாக. டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடெஸ்ட், சில பேர் என்ன பண்ணுறாங்க, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஹஸ்தியோ அரண்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலமாக அப்போஸ் பண்ணுறாங்க. ட்ரைபல் பொலிட்டிக்கல் அசர்ஷன், ரைஸ் இன் ட்ரைபல் பார்ட்டிஸ் அண்ட் லீடர்ஸ். இந்த திரௌபதி முர்மு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம பிரசிடென்ட் ஆகியிருக்கோம். ட்ரைபல் பொலிட்டிக்கல் அசர்ஷன்ஸ், இந்த ட்ரைபல் பீப்புளர் என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூலமாக. அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், மெனி ட்ரைபல் டாமினேட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன்க்ளூடட். நம்ம இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, சில டிஸ்ட்ரிக்ஸாக வந்து அவங்க பிரித்து அவங்களுக்கான ஒரு ஓன் கான்ஸ்டியூஷனை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து சில கரண்ட் அஃபேர்ஸில் கூடிய பிரச்சனைகள் நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம். அங்கே எல்லாமே இது மாதிரி விஷயம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2016 எதை வந்து பிரைமராக வந்து எய்ம் பண்ணுது? கன்சர்வ் வைல்ட் லைஃப் இன் ட்ரைபல் ஏரியாஸ். ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் வந்து கன்சர்வ் பண்ணுதா? ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். ரெகக்னைஸ் ரைட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் OTFDs. ப்ரிவென்ட் ட்ரீ ஃபெல்லிங் இன் ட்ரைபல் லேண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி? இந்த ஆக்ட் ஆனது எதை வந்து என்ஷூர் பண்ணுது? பிரைமரிலி எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது நம்ம சும்மா நீங்கள் இந்த கிளாஸுக்கு கவனிச்சாலே இது ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான சரியான ஆன்சராக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அதுக்காக சந்திப்போம். நன்றி.